எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் தற்பொழுது தரமான சம்பவத்தை செய்துவிட்டது. பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் விதமாக பாமக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டுவிட்டது. மேலும் தேமுதிகவுடன் 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் 7 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்றும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தேமுதிகவானது 7+1 ஒரு மாநிலங்களவை கேட்கக்கூடிய நிலையில் இதற்கு உடன்படாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதியில் வெற்றியடைந்து விட்டால் நாங்கள் தருகிறோம் என்பதற்கேற்ப ஜெயக்குமாரும் இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் தேமுதிகவும் கையை விரித்து விடுமோ என்ற ஒரு அச்சம் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், ஒரு பக்கம் இரட்டை இலை சின்னம் முடக்குவதற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து வருகிறார். மறுபக்கம் தேர்தல் ஆணையமானது இன்னும் 36 நாட்களில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவின் நிர்வாகிகள் நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, வேட்பாளர்கள் பற்றியான அறிவிப்புகள் இல்லை. மக்கள் மத்தியில் அதிமுகவின் ஐடி விங்ஸ் 3வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. இணையதளங்களில் அதிமுகவின் ஐடி விங்ஸ் செயல்படுகிறதா என்ற ஒரு கேள்வியே தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே கேள்விகள் எழுப்பப்படும் அளவிற்கு வைத்து கொண்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் சிறு உறுப்பினர்களிலிருந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாத காரணத்தினால் கூட்டணி வைப்பதற்கு மற்ற கட்சிகள் பயப்படுகிறார்கள் என்றும், குறிப்பாக தேமுதிகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் 3 கட்ட பேச்சுவார்த்தை வரை இதுவரை சென்றதில்லை அதிமுகவில் என்றும் தற்பொழுது விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடலாமா என்று ஆலோசனையும் அதிமுகவின் நிர்வாகிகளிடம் கூறி வருகிறார். ஒருவேளை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் சிறு கூட்டணிகளாக இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐ போன்ற சிறு கட்சிகள் கூட்டணியில் இருந்து விடுபடுவதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. அதிமுகவின் தலைமைக்கு ஆசைப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தலைமையை சிறப்பாக செயல்படுவதற்கு முடியாமல் தற்பொழுது திணறி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்விகளை எழுப்புகிறார்கள். இதுவே புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களாக இருந்தால் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவருக்கு இருக்கின்ற கண்ணியம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லாதவாறுதான் அமையும். ஏனென்றால் அவர்களது செயல்பாடுகளும் அவரது பெண் என்ற திறமைமிக்க ஆளுமை கொண்ட கட்சியை வழிநடத்தக்கூடிய வகையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை வழிநடத்தினார். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக மன்சூர் அலிகான் போன்ற கட்சிகளின் காலை பிடித்து வருகிறது.